வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைமகள் மாத இதழின் ஆசிரியர் கீவாஜ என்று அழைக்கப்பட்ட கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை பத்தி தாங்க நான் சொல்ல போறேன். என் பள்ளி ஆசிரியர் உவே சாமிநாதையர் சில நாட்கள் காலையில் நடைபயிற்சி செய்வதுண்டு. சென்னை திருவேட்டீஸ்வரன் பட்டியில் சிவன் கோவிலை சுற்றி 4 மாட வீதிகள் உண்டு. சாமிநாதையர் வீடு தெற்கு மாட வீதியில் அங்க வஸ்திரத்தை போர்த்தியபடி 4 வீதிகளையும் அவர் சுற்றி வருவார். மேல வீதிக்கு திரும்பும் முனையில் ஒரு கிழவி இட்லி விற்று கொண்டிருப்பாள். அவ்விடத்தில் தான் ரிக்ஷாக்காரர்கள் தங்களுடைய ரிக்ஷாக்களுடன் இருப்பார்கள். கையில் சில்லறை காசுகளுடன் செல்லும் சாமிநாதையர் அந்த இட்லி விற்று கொண்டிருக்கும் கிழவி முன் நிற்பார். அப்போது அவரை சுற்றி ரிக்ஷாக்காரர்கள் மொய்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஆளுக்கு 2 இட்லியை கொடுக்க சொல்வார். பின்பு கணக்கு பார்த்து பணத்தை கிழவியிடம் கொடுப்பார். கிழவியும் மகராசன் நல்லா இருக்கணும் என்று சாமிநாதையரை வாழ்த்துவாள். இதன் மூலம் ஆண்டவனை வலம் வந்த பலனுடன் நடைபயிற்சியின் மூலம் ஆரோக்கியம், இட்லிக்காரிக்கு வியாபாரம், ரிக்ஷாக்காரர்களுக்கு சிற்றுண்டி என்று பல வகையில் லாபம் அப்படின்னு சொல்லி கீவா ஜெகநாதன் எழுதியிருக்காருங்க. இந்த தகவலோடு இன்னைக்கு விடைபெற புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.